பிரைஸ் லார்ட். ஜீசஸ் இன் மீ மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த செப்டம்பர் மாதம் அறுவடையின் மாதம். இத்தனை மாதங்கள் நீங்கள் கண்ணீரோடு தேவ சமூகத்தில் விதைத்த ஒவ்வொரு ஜெப குறிப்புகளுக்கும் ஜெப விண்ணப்பங்களுக்கும் உங்களுடைய தேவைகளுக்கும் கர்த்தர் இந்த மாதம் அறுவடை செய்ய தேவன் கிருபை செய்வார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமான மாதம் என்று சொல்லி? இந்த மாதமாவது மாறுமா? இல்லை, இந்த மாதத்துல இருந்தே மாற ஆரம்பிச்சிடும். உங்கள் காரியங்களுக்கு பதில் வருதுன்றத, உங்கள் ஜெப குறிப்புகளுக்கு பதில் வருதுன்றதை நீங்களே உணரத்தக்கதை, உங்க கண்களே காணத்தக்கதை கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்தமான வார்த்தை சங்கீதம் 126:6. அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனால் தன் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்புவான். ஆமனுக்கு பிரியமான தேவச்சனமே, இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம அநேக நேரங்களில் தேவ சமூகத்தில் கண்ணீரோடு விதைச்சிருப்போம். ஆண்டவரே, என் சூழ்நிலை மாற மாட்டேங்குது, தெரியாமல் செஞ்சுட்டேன் ஆண்டவரே, தெரியாமல் இந்த கடனை வாங்கிட்டேன் ஆண்டவரே, என்னால் அதை அடைக்க முடியலை, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம அனுதினமும் அழுதிருப்போம். உங்கள் திருமண வாழ்க்கையில் ஒரு பாரமான காரியங்கள், கஷ்டமான காரியங்கள், வாழ்க்கையில் ஒரு சகித்து கொள்ள முடியாத தன்மை என்று சொல்லி ஆண்டு சமூகத்தில் தினந்தோறும் கண்ணீரோடு உங்களோட தலைவாணியை நினைத்து கொண்டிருந்த நாட்களும் உண்டு இல்லையா? இந்த நாள் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, எல்லா காரியத்துக்கும் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்றாரு ஆண்டவர். இந்த மாசம் உனக்கு அறுவடையின் மாதம். உன் கண்ணீரை துருத்தியில பிடித்து வைத்ததுக்கு ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் பதில் கொடுப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த செப்டம்பர் மாதத்துல இருந்தே நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறதான அற்புதங்கள், அடையாளங்களை பெற்றுக்கொள்ள போகிறோம் நம்ம. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என் வாழ்க்கையில் இந்த நாள் ஒரு மாற்றத்துக்கு உண்டான நாள், இந்த மாதம் இந்த மாற்றத்துக்கு உண்டான நாள்னு சொல்லிட்டு உங்கள் அழுகையின் நாட்களை கர்த்தர் முடித்து வைத்தார். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, 400 ஆண்டுகள் சிறையிருப்பு முடிய போகிற நேரத்தில் கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. கொடுத்து மோசையை அனுப்பி கூட்டிகிட்டு வர்றாரு. இருக்கிறேன் என்பவரனை அனுப்பினார்னு சொல்லி மோசே போனார். அவங்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்து எவ்வளவோ அற்புதங்களையும் அதிசயங்களையும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்து தேவன் அவர்களை விடுவித்தார். பாருங்க, சிவந்த சமுத்திரம் இருந்தால் கூட அந்த இடத்துல கர்த்தத்தினுடைய நாசின் சுவாசத்தை அனுப்பி அதை 2 ராம் முழுவதும் பிளக்க செய்தார். ஆமீன். இந்த நாட்களில் உங்களுடைய பிரச்சனைகள் காற்று கடலும் கொந்தளிக்கிறது போல இருக்கலாம். உங்கள் பிஸ்னஸ் காரியங்களில் ஒரு முன்னேற்றமே இல்லாமல் இருக்கலாம். தொட்டதெல்லாம் ஓட்டப்பையில் போடுற மாதிரி அப்படியே பொத்துன்னு கீழே விழுகுது, நான் என்ன பண்ணுவேன், எவ்வளோ முயற்சி பண்ணாலும் என்னால் ஒரு லெவலுக்கு மேலே போக முடியலேன்னு சொல்லி இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, பயப்படாதே, கலங்காதேன்னு சொல்லி. பாருங்க, வசனம் சொல்லுது, சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறது போல இருப்போம்னு சொல்லி. ஆமனுக்கு பிரியமான தேவச்சனமே, நீங்கள் சொப்பனம் காண்கிறது போல இந்த நாட்கள் உங்களுக்கு அமைய போகுது. ஆமேன். நீங்கள் சொப்பனம் கண்டது போல் இருக்கும். நான் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவித்தேன் அப்படின்றதுக்கு கஷ்டத்துக்கு பதிலாக கர்த்தர் ஆனந்த களிப்பாய் உங்களை மாற்றுவார். நீங்கள் தேவ சமூகத்தில் நல்லா துதித்து பாடி நல்ல ஸ்தோத்திரத்தை எடுங்க. உங்களை ஸ்தோத்திரத்தை உங்களை சொல்ல விடாதபடிக்கு உங்கள் மனுஷங்க, சூழ்நிலைகள் எல்லாம் அவங்கள ரொம்ப ப்ரெஷர் பண்ணலாம். ஒரு 10 ஸ்தோத்திரம் சொல்கிறதுக்குள்ள ஹை பிபி கூட கொண்டு போகலாம். ஆனால் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்க, நீங்கள் என் கூட இருக்கும்போது இது என்னால் ஜெயிக்க முடியும், இந்த சூழ்நிலை என்னால் ஜெயிக்க முடியும். உங்களை மலடின்னு சொன்னாங்களா? மலடின்னு சொன்னால் அவங்க சொன்ன வார்த்தையை நீங்கள் நம்பாதீங்க, அவங்க சொன்ன வார்த்தைகளை நம்பாதீங்க. இந்த மாதம் கர்த்தர் என் கர்ப்பத்தில் ஒரு அற்புதத்தை செய்வார், என் கர்ப்பத்தை திறப்பார், என் வேலை காரியங்களில் கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார், கர்த்தர் தான் என்னுடைய எல்லாமே இருக்கிறாருன்னு சொல்லி பாருங்க. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சொன்ன வார்த்தை 3வது வசனத்தில் போட்டிருக்குது பாருங்க. அப்போ கர்த்தர் பெரிய காரியங்களை தான் செய்வார், சின்ன காரியங்கள்லாம் செய்யவே மாட்டார். இனி வருகிற நாட்களில் இந்த நாள்ல இருந்தே கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை தான் செய்ய போறாரு. இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெரிய காரியங்கள், பெரிய வாசல், பெரிய முன்னேற்றம், பெரிய ஆர்டர்ஸ், பெரிய மல்டிபிளிகேஷன் தான் நீங்க பார்க்க போறீங்க. கேட்டதை மட்டும் வாங்க போறது கிடையாது, மல்டிப்ளை பண்ணி வாங்க போறீங்க. அது 2 3 மடங்கா 4 மடங்கா 5 மடங்கா வருகின்றது நீங்க இயேசுவின் நாமத்தினால டிக்ளேர் பண்ணும்போது அது உங்களுக்கு கிடைக்கும். ஆமென்.
இயேசுவின் நாமத்தினால சொல்லுங்க, என் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட்டது, அதற்காண்டி ஸ்தோத்திரம். என்னோட கையின் பிரயாசம் சாப்பிட்டேன், எனக்கு பாக்கிய நன்மை உண்டாயிருக்குது, என்னோட கடன் எல்லாவற்றையும் அடைத்தேன், இந்த நாளில் நியமிக்கப்பட்ட கடன்கள் எல்லாவற்றையும் அழைத்தேன். எனக்கு கடன் கேட்டு ஃபோன் பண்ணணும்னு இந்த நாளை குறிச்சா, இந்த நாளில் எனக்கு கர்த்தர் அதை கட்டுகிற காரியங்களை எனக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதை நான் நிதானமாய் சுதந்திரித்துக் கொள்வேன். காணாந்தேசத்தை பார்க்கும்போது பாருங்க, 12 பேர் போனாங்க, அதில் 2 பேர் மட்டும்தான் இதை நம்ம எளிதாக சுதந்திரத்து கொள்ளலான்னு சொன்னாங்க. மித்த 10 பேர் என்ன சொன்னாங்கன்னா, அந்த சூழ்நிலையில் சுற்றி பார்த்த அந்த பெரிய மனுஷங்க, அந்த சூழ்நிலைகள் இதை குறித்து தான் அதிகமாக புலம்பி அழுதாங்க பாருங்க. அப்போ யோசுவாவும் காலேபும் மட்டும் தான் சொன்னாங்க, தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார், சொன்னதை செய்வார், சுதந்திரிச்சுக்கிறோம். அவ்வளோதான் அவங்க சொன்னது பாருங்க. ஆண்டவர் சொன்னது தான். சூழ்நிலை அவங்களும் தான் சூழ்நிலையை பார்த்தாங்க. யோசுவாவும் காலேபும் தான் அந்த சூழ்நிலையை பார்த்தாங்க. ஆனால் சூழ்நிலையை அவங்க பெருசாக பேசலை, கர்த்தரை தான் பெருசாக பேசினாங்க. அவர் சொல்லிட்டார்ல, எப்படி வேணால் இருந்துட்டு போகுது, ஆனால் அவர் சொல்லிட்டார்ல, அது நடக்கும், அவ்வளோதான். அதற்காண்டி ஸ்தோத்திரம் சொன்னாங்க, அவங்க சுதந்திரிச்சு கொண்டாங்க. பாருங்க, கர்த்தரிடத்துல முறுமுறுப்பு மட்டும் நீங்கள் செய்யாதீங்க. சூழ்நிலை நிமித்தம் என்ன பண்ணுறது, அவர் அப்படி செஞ்சால் நல்லா இருக்குமே, அப்பா எதுவும் செய்ய மாட்டுறாரு, ஆண்டவர் எந்த காரியத்தை ஸ்டெப் எடுக்காத மாதிரி தான் அவங்க எண்ணங்களில் தெரியும். ஆனால் கர்த்தர் வெளியரங்கமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. பரலோகம் உங்களுக்காண்டி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. ஆமென். பரலோகம் உங்களுக்காண்டி வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது, அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு பேசுகிறதான காரியம் அதான். பரலோகம் உங்களுக்காண்டி இந்த மாதம் இந்த நேரத்தில் இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் உங்களோட சிறையிருப்பை உடைச்சி உங்களை செழிப்புக்குள்ளே கொண்டு போகுது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்ககிட்ட பணத்தை கேட்கறதுக்கு ஃபோன் அடித்தாங்கன்னா அதுக்குண்டான வழிவாசலும் பக்கத்திலேயே தான் இருக்குது. அந்த வழிவாசலை கர்த்தர் உங்களுக்கு நியமனம் பண்ணி வச்சுட்டாரு. அதை தெரிஞ்சுக்கிட்ட பிசாசு உங்களை அதை சுதந்திரிக்க விடாதபடி, அதை மறைக்கும்படியாக தான் உங்களை இப்படி லாக் பண்ணுறான்றதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த நாளை இயேசுவின் நாமத்தினால என்னை சிறை பிடிக்கிற பொல்லாத சூழ்நிலையை என்னை விட்டு வெளியே போன்னு சொல்லி நீங்கள் அதுக்கு கட்டளை கொடுங்க. இறையாதை அமைதியாருன்னு சொல்லி நீங்கள் கட்டளை கொடுங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லி அது அப்படியே கீழ்ப்படியும். அப்போ உங்களுடைய நன்மை எங்கே இருக்குன்றதை பார்த்து நீங்கள் அதை சுதந்திரிச்சு கொள்வீங்க. கொடுக்க வேண்டியவங்களுக்கு நீங்கள் கொடுத்துருவீங்க, மீதமாய் நீங்கள் எடுப்பீங்க. பாருங்கள், அந்த பையன் சுற்றி பார்த்த பொழுது அவன் நிதானமாக இருந்ததுனால நிதானமாக தேடி பார்த்தாங்க, யார்கிட்டையாவது இருக்குதா, சாப்பாடு இருக்கான்னு பார்த்தாங்க. 5 அப்பம் 2 மீன் ஒரு சின்ன பையன்கிட்ட இருந்துச்சு. 5 அப்பம் 2 மீனை மனசார கொடுத்தான், நிதானமாக கொடுத்தான். கொடுத்தது போக எல்லாம் 5000 புருஷங்கள் மாத்திரம் இல்லை, பிள்ளைகள் ஸ்திரீகள் எல்லாரும் சாப்பிட்டது போக 12 கூடைகள் நிறைய மீதம் எடுத்தாங்க. அப்போ 12 கூடை நிறைய மீதம் எடுத்தவங்க எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் பாக்கியவான்களாக இருந்தாங்க. பரிமாறினவங்களை கூட கர்த்தர் திருப்தியாக போஷித்து தான் அனுப்புனார். மீதமாக எடுக்க தான் கிருபை செஞ்சார். இந்த மாதம் உங்களுக்கு மீதம் எடுக்கிற மாதம் தான். இன்றைக்கி உங்களுக்கு பிரச்சனை வருதா, உங்களுக்கு ஃபோன் கால் மூலியமாக இரிட்டேஷன் வருதா, கண்டிப்பாக நீங்கள் கொடுக்க வேண்டிய நிபந்தனை தான், நான் கொடுத்து தான் ஆகணுன்ற ஒரு கான்செப்டில் இருக்கீங்களா? நீதிமான் தன்னை வருத்திக்கிட்டும் தன்னுடைய கடனை திரும்ப செலுத்த விரும்புகிறான். அது கர்த்தருடைய பார்வைக்கு அது நீதியாக எண்ணப்பட்டதுன்னு சொல்லி வசனம் சொல்லுது பாருங்க. அப்ப நீதியாக எண்ணப்பட்டதை நிமித்தம் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறார். நீங்க கட்டணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரீங்கல்ல, அப்ப ஆண்டவர் இந்த நாள உதவி செய்யணுன்ற ஒரு முடிவுக்கு ஆண்டவர் வந்துட்டாரு. நிச்சயமா கண்டிப்பா உங்க கடனை கட்டுவீங்க. உங்க கற்பத்தின் கண்ணியில ஒரு ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். உங்க திருமண வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். நீங்க அதை பார்ப்பீங்க, சாட்சி சொல்லுவீங்க. அதற்காண்டி நீங்க ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டு சமூகத்துல எந்த சூழ்நிலையும் பதட்டமே படாதீங்க. வாயின் வார்த்தைகளை கவனமா பேசுங்க. பிசாசு எதடா செய்யலான்னு காத்திருப்பான். அவன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் என்று வேறொன்றுக்கும் வரான். ஆனால் தேவன் வந்தது ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படும் வந்தேன். உங்கள் ஜீவனை பாதுகாக்கிறது கர்த்தருடைய வேலை. அதை பரிபூர்ணப்படுறதுக்கு தான் அவர் வந்திருக்காரு. உங்களுக்கு பக்கபலமாக சேனையோடு நிற்கிறார் இயேசு கிறிஸ்து. பரிசுத்த ஆவியானவர் கொடியேற்றுறாரு உங்களுக்காண்டி. கவலையே படாதீங்க. நிச்சயம் இந்த மாதம் நீங்கள் ஜெயிப்பீங்க. கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். தைரியமாக இருங்க. நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலையை நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சங்கீதம் 126:6 நாங்கள் டிக்ளேர் பண்ணுகிறோம். ஆண்டவரே, கம்பீரத்தோடு திரும்பி வந்த நாட்கள் வந்தது. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால கண்ணீரோடு எத்தனையோ நாட்கள், எத்தனையோ வருஷங்கள் விதைத்திருக்கிறோம். இந்த மாதம் அறுவடையை பார்க்க போகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் எங்கள் அறுவடையின் நாள். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, எங்களுக்கு ஃபோன் கால், கடன்கார ஃபோன் அடித்தான் அப்படின்னாலும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுக்க
கொடுக்க வல்லவராய் இருக்கிறீர். அந்த பண தேவையை கத்த சந்திக்க வல்லவராய் இருக்கிறீர். வாசலை பக்கத்துல தான் ஆண்டவரை வச்சிருக்கிறீங்க. நிதானிக்க விடாதபடி தடுக்கிற பொல்லாத சர்ப்பத்தின் கிரியைகளை கடிந்து கட்டி அப்புறப்படுத்தி செபிக்கிறேன். கத்தர் தேவைகளை சந்திப்பீராக, எல்லா நுகங்களையும் முறிப்பீராக. ஆண்டவரே, கொடுக்க முடியாதபடி தடுத்து வைத்திருக்கிற பொல்லாத ஆவியை இயேசுவின் நாமத்துல கடிந்து கட்டி அப்புறப்படுத்தி செபிக்கிறேன். மனமடிவாகி சரிந்து போகணும்னு சொல்லி பிசாசு திட்டம் தீட்டி வச்சிருக்கிறான். ஆனா என் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர்கிட்ட சொல்லி கொடியேற்றி கொண்டு இருக்கிறீங்க. எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறதுக்கு நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும்னு சொல்லியிருக்கிறீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி சொல்லுகிறதுக்கான நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, கண்ணீரோட விதைச்சதை கம்பீரத்தோட அறுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் சொல்லி துதித்து பாடி ஆராதிக்க நன்றி செலுத்த ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நன்மைகளை இந்த நேரத்தில் கட்டவிழ்த்ததுக்கான நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு விரோதமாக எதிர்மறையா இருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையை கடிந்து கட்டி அப்புறப்படுத்தி செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை உயர்த்துகிறோம். மேன்மையடைய தேவன் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால அற்புதங்கள் அடையாளங்கள் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் பெற்றுக்கொண்டோம்னு விசுவாசிக்கிறோம். கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை தான் ஆண்டவரே. ஆனாலும் நாங்க கட்டுறதுக்குண்டான வழியை நீர் பக்கத்துல வைத்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுதலையாக்குறதுக்காண்டி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால குடும்ப சூழ்நிலைகள் மாறினக்காண்டி ஸ்தோத்திரம். கர்ப்பத்துல ஒரு அதிசயம் நடந்ததுக்காண்டி ஸ்தோத்திரம். கையின் பிரயாசம் ஆசிரியப்பட்டதுக்காண்டி ஸ்தோத்திரம். ஊழிய எல்லைகள் விசால ஆனதுக்காண்டி ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் ஸ்பான்சரே இல்லைனாலும் ஆண்டவரே அப்பா, கொடுக்கிற ஒரு எண்ணங்களை கர்த்தர் விதைச்சதுக்காண்டி ஸ்தோத்திரம். அவர்கள் இன்றைக்கு விதைத்ததுக்காண்டி ஸ்தோத்திரம். கர்த்தர் அந்த ஊழியத்தை தாங்குகிறதுக்காண்டி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் ஊழியம் செய்கிற ஒவ்வொருத்தரோட குடும்பங்களையும் கர்த்தர் தாங்க முடியாது நான் செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் எண்ணங்களை போட்டு ஆண்டவரே ஊழியத்துக்கு கொடுக்கத்தக்கதாய், உதாரணமாய் கொடுக்கத்தக்கதாய் ஆண்டவரே, உண்மையாய் ஊழியம் செய்கிற நபர்களுக்கு கர்த்தர் வாசலை திறந்து கொடுக்க முடியாது செபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.